ஒருத்தருடைய பேர் வந்து அவங்களுடைய பண வரவ வந்து டிசைட் பண்ணுமா சார்? கண்டிப்பா. 100% ஒரு ஜாதகத்துல 10க்கு 2 10 தொழில் ஸ்தானம். 10க்கு 2 11 லாபம். சரியா? லக்கணப்படி அது லாபம். கருப்புசாமின்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் தொழில் சூப்பரா இருந்துச்சு. கருப்புசாமி வேலைய விட்டு போனதுக்கப்புறம் தொழில் இல்ல. அப்போ அவர் பேக்கரிம்மா. கல்லால உட்காந்து கருப்புசாமி காசு வாங்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்ல. கருப்புசாமிங்கிற ஆளு கல்லால. இவர் 10 தொழிலு. அதுக்கு 2ஆம் இடம் வருமானம். 11 லாபம். அப்போ அதுல சனி உட்காந்துருக்கு. சனிங்கிறது கருப்புசாமி. சனிங்கிறது கருப்புசாமி. சரியா? சனி தான் கருப்பன். அவர் கல்லால உட்காந்து இவர் கடைக்கே போக மாட்டார் முதலாளி. 9ஆம் இடம் முதலாளி. கடைக்கே போறதில்ல. கருப்புசாமி இருந்து காசு வாங்குற வரைக்கும் கல்லால பிசினஸ் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கு. கருப்புசாமி தொழிலை விட்டு போயிட்டாரு, இவருக்கு வருமானம் இல்லை. எப்படி? அப்போ அந்த பெயர்கள் வந்து அந்த அந்த பெயர் கொண்ட மனிதர், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் கொண்ட மனிதர், அவர் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் விற்பனை வருகிறது. அவர் போனதுக்கப்புறம் வருமானம் இல்லை. இப்போ அதுக்கு என்ன வழி? பரிகாரம் என்ன? கருப்புசாமி நமக்கு வேணும். போன கருப்புசாமி வரமாட்டார், தொழில் ஓப்பன் பண்ணிட்டாரு. இன்னொரு கருப்புசாமி பிடிக்கணுங்கிறது கஷ்டம். வர்ற கருப்புசாமி நல்ல கருப்புசாமியாக இருக்கணும். வேறு வழி இல்லை. கடைக்கு முன்னாடி ஒரு கருப்புசாமி சிலை வைங்க.